அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருமிருதி ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us for debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜெரேமியா 29 அதிகாரம் 1 முதல் 32 வசனம் வரை. Jeremiah chapter 29 verse 1 to 32. Verse 1. எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் யூதியாவில் எருசலேமிலும் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொள்ளரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு, Now these are the words of the letter that Jeremiah the prophet sent from Jerusalem unto the reserve of these elders which were carried away captives, and to these priests, and to these prophets, and to all the people whom the Nebuchadnezzar had and carried away captive from the Jerusalem to the Babylon. வசனம் 2. எரேமியா தீர்க்கதரிசியை சிறைப்பட்டு போன மூப்பர்களில் 10000 ஆவார்களும் ஆசாரியர்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சர்கள் சிறைப்படுத்தி எருசலேமில் இருந்து
பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி. After that and Jeremiah the king and the queen and the Antiochus the prince of the Judah and the Jerusalem and the carpenters and the smiths were the departed from the Jerusalem. வசனம் 3. யூதேயாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரிடத்தில் கொடுக்கும்படி சம்பானியின் குமாரனாகிய எலியாசரின் கையிலும் இலேக்கியாவின் குமாரனாகிய கெமோரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரம். By the hands of the Eliezer, the sons of the Sinapa, and the Gemara, the sons of the Elekia, whom the Zedekiah, the kings of the Judah, sent unto the Babylon, and the Nebuchadnezzar king of the Babylon, saying. வசனம் 4. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், Thus said the Lord of the Ash, the God of the Israel, unto all that are the carried away captive, whom I have the caused to be and carried away from the Jerusalem unto the Babylon. வசனம் 5. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளை கனியை சாப்பிடுங்கள். The build he house and the devour in them, and plants and gardens, and eat the fruits of them. வசனம் 6. நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரர்களுக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷர்களுக்கு கொடுங்கள். அவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி, take your wives and the bigger sons and the daughters, and take your wives from your sons, and give your daughters to the husbands, that they many bear sons and daughters, that he may be increased there, and not and diminished. வசனம் 7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாய் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். And seek the peace of the city which I have caused you to be and carried away captives, and that pray unto the Lord for its power in the peace. Therefore shall he have the peace. வசனம் 8. மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிக்காரரும் உங்கள் மோசம் போக்க விற்காதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமல் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். For thus said the Lord of the ashes of God of the Israel, let not your prophets, you are the diviners that be in the maids of your divine, your natural ear can chew your dreams, which it caused to be dreamed. வசனம் 9. அவர்களின் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். For they had prophecy falsely unto you in my name. I have not sent them, said the Lord. வசனம் 10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்ப வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தைகளை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். For thus said the Lord, that after 70 years be complaced at the Babylon, I will and visit you and perform my God's words towards you in the causing you to the return to this place. வசனம் 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைக்கிற
நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, நம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. For I cannot these true gods, that I thinks towards you, said the Lord, and towards of the peace and not of evil, to give you an expected and. வசனம் 12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். Then shall he call upon me, and he shall go and pray unto me, and I will and hearken unto you. வசனம் 13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னையே தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டு பிடிப்பீர்கள். And ye shall and seek me and find me when ye shall and search for me with all your hearts. வசனம் 14. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை இருப்பையும் திருப்பி நான் உங்களை தூரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And I will be and found of you, said the Lord, and I will turn away your the captives, and I will and gather you from all these nations and from all this place whither I have driven you, said the Lord, and I will and bring you again into the place whence I caused you to be carried away captives. வசனம் 15. கர்த்தர் எங்களுக்கு பாபிலோனிலும் தீர்க்கதரிசிகளில் எழுப்பினார் என்று சொல்கிறீர்கள். Because he have said, the Lord hath raised it, use of the prophets in the Babylon. வசனம் 16. ஆனால் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ராஜாவை குறித்து உங்களுடனே கூட சிறை இருப்பிலே புறப்பட்டு போகாமல் இந்த நகரத்தில் குடியிருக்கிற உங்கள் சகோதரர்களாகிய எல்லா ஜனங்களை குறித்தும், I know that those said the Lord of the kings that set is upon the ones of the David and of all the peoples that they were in this city, and after your brethren that have not gone forth with you into captive. வசனம் 17. இதோ நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அவர்களுக்குள்ளே அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உசித்தக்கதாக கெட்டுப்போன அத்திப்பழங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Thus said the Lord of the hosts, behold, I will and send upon them the sword, the famine, and the pestilence, and I will make them like holy folk that cannot be eaten, they are so evil. வசனம் 18. அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமற்று போனபடியால் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களிலும் அலைந்து திரியர்களாகவும் நான் அவர்களை துரைத்தீர எல்லா ஜாதிகளிடத்திலும் சாபமாகவும் ஆகவும் ஈசல் ஆடுதலாயிடமாகவும் நிந்தையாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And I will forsake them with the sword, with the famine, and with the pestilence, and I will deliver them to be removed to all the kingdoms of the earth, to be an curse and turn the astronauts man, and yes, is saying, and the reproach among all the nations which are I have driven them. வசனம் 19. நான் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரர்களை ஏற்கனவே அனுப்பி கொண்டு இருந்ததும் நீங்கள் செவி கொடாமற்று போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Because they have not an hearken to me words, said the Lord, which I sent to them by name servants to the prophets, rising up early and sending them, but he will not hear, said the Lord. வசனம் 20. இப்பொழுது சிறை இருக்கும்படி நான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பிவிட்ட நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். Hear you therefore the words of the Lord, all he the captives whom
I have the sent from the Jerusalem to Babylon. வசனம் 21. நான் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிற கோலாயாவின் குமாரனாகிய ஆவேயாவும் செமையாவின் குமாரனாகிய சிதேக்கியாவையும் குறித்து, இதோ நான் அவர்களை பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாகவே கொன்று போடுவான். Thus said the Lord of the hosts, the God of the Israel, of the Anak, the sons of the Kola, and the Ezekiah, and the sons of the Mosiah, on which the prophecy He'll lay unto you in my name. Behold, I will deliver them into the hands of the Nebuchadnezzar king Babylon, and he shall slay them before your eyes. வசனம் 22. பாபிலோன் ராஜா அக்கினியினாலும் சுட்டு போட்ட சிதேக்கியாவுக்கு ஆகாப்புக்கும் கர்த்தர் உன்னை சமாக்க கடவர் என்று அவர்களை குறித்து ஒரு சாவ வார்த்தையை பாபிலோனில் சிறை இருக்கிற யூதா அனைவர்களுக்குள்ளும் வழங்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். And of them shall be taken up curse by all the captives of the Judah which are in the Babylon, saying, The Lord make thee like the Zedekiah and like the Anak, whom the kings of the Babylon destroyed in the fear. வசனம் 23. அவர்கள் இஸ்ரவேலின் மதிக்கேட்ட காரியத்தையே செய்து தங்கள் அயலானருடைய பெண் ஜாதிகளுடனே விபச்சாரம் பண்ணி, நான் அவர்களுக்கு கற்பித்த பொய்யான வார்த்தையை என் நாமத்தை சொல்லி உரைத்தவர்கள். நான் அதை அறியேன், அதற்கு நானே சாட்சி என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதினான். Because they have the commandment who will win Israel and have the commandment adultery with their neighbors' wives, and have the spoken lying words in my name, which I have the not and commandment, them even I can know, and me and am a witness, said the Lord. வசனம் 24. பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, நீ நெகூமியனாகிய செமியாவுக்கும் சிலியானுக்கு வேண்டியது என்னவென்றால், Thou shalt and thou also speak to the Simeon, the man, saying. வசனம் 25. நீங்கள் எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் செமியாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசாரியனுக்கும் மற்ற ஆசாரியர்களுக்கும் உன் நாமத்திலே நிருபத்தை எழுதி அனுப்பினது என்ன என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Thus speak the Lord of the hosts, the God of Israel, saying, Because thou hast and sent letters in their names unto all the people that are the Jerusalem, and to the Zebdiah, the sons of the Mosiah, the priest, and to all these priests, saying. வசனம் 26. இவனுக்கும் அவன் எழுதியிருந்த நிருபமாவது, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரராய் இருக்கும் படிக்கும் பிரமையை கொண்டு தன்னை தீர்க்கதரிசியாக்கி கொள்கிறவனாகிய எந்த மனுஷனையும் நீர் காவல் அறையிலும் தொழுவிலும் போடும்படிக்கு கர்த்தர் உம்மை ஆசாரியனாயிருந்த யோய்தாவின் ஸ்தானத்திலேயே ஆசாரியனாக வைத்தாரே. The Lord hath made and the priest in the stand of the Joidah, the priest that they should and be officer in the house of the Lord, for the every man that is made and maketh himself a prophet, that though and shoulders put in person and in the streets. வசனம் 27. அப்பொழுது உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கூறி வருகிற ஊரானாகிய எரேமியாவை நீ கடிந்து கொள்ள மற்று போனதென்ன? Now therefore they asked, and thou may not and provide Jeremiah of the Anath, which and make it himself a prophet to you. வசனம் 28.
இந்த சிறையிருப்பு நெடுங்காலமாக இருக்கும். நீங்களோ வீடுகளை கட்டி அவைகளிலே குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளே கனிகளை சாப்பிடுங்கள் என்று பாபிலோனின் ராஜா பாபிலோனில் இருக்கிற எங்களுக்கு சொல்லி அனுப்பினார் என்றும் எழுதியிருந்தன. For therefore ye stand and should use in the Babylon, saying, This and captives is long, build you house and devour in them, and the plants great and eat to the fruits of them. வசனம் 29. இந்த நிருபத்தை சொப்பெனியா என்கிற ஆசாரியன் எரேமியா தீர்க்கதரிசியின் காதுகள் கேட்க வாசித்தான். And Zephaniah the priest read these letters in the ears of the Jeremiah the prophet. வசனம் 30. ஆதலால் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் then come to the words of the Lord and to the Jeremiah saying. வசனம் 31. சிறை இருப்பி இருக்கிற அனைவருக்கும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் நெகேலேமியானை ஆகிய செமியாவை குறித்து கர்த்தர் செமியாவை நான் அனுப்பாதிருந்தும் அவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை பொய்யாய் நம்ப பண்ணுகிறபடியினால் sent you all them of these captives, saying, Thus said the Lord, concerning Shemaiah the Nehelamite, because that and Shemaiah a prophet said unto you, and I send him not, and cursed you to the trust in the lay. வசனம் 32. இதோ நான் நெகேமியாவாகிய செமியாவையும் அவன் சந்ததியும் தண்டிப்பேன். அந்த ஜாதியின் நடுவிலேயே குடியிருப்பவன் ஒருவனும் அவனுக்கு இல்லாதிருப்பான். நான் என் ஜனத்திற்கு செய்யும் நன்மையும் அவன் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் உண்டாக்க பேசினான் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். Therefore thus said the Lord, and behold, I will punish Shemaiah the Nehelamite, and he say, Ye shall not have a man to the devour. Among these people natural shall he behold the good that I will do for my people, saith the Lord, because he hate true God, rebellion against the Lord. நேற்று தினத்தில் சீனியை போய் பார்த்தோம். இங்கேருந்து பேட்டரி வண்டியிலே போக கடவுள் கிருபை கொடுத்தார். ஒரு சீனி வீட்டில் போயிட்டு சார்ஜ் போட்டோம். சீனி அவங்களோட சபையிலேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கனடாவிலிருந்தும் காசு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் பெரியம்மா கனடா போகிறதுக்கு பாஸ்போர்ட் எடுக்கலாம் பெரியம்மாட்ட சொன்னேன். கனடாவில் போய் வேலை செய்யலான்னு சொன்னேன். கனடாவில் வேலை செஞ்சால் நல்ல சேலரியும் சொன்னேன். நானும் கனடா வரேன் அப்படின்னு சொன்னேன். இன்னும் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேளுங்கன்னு சொன்னேன். கடவுள் எங்கள் பெரியப்பா எனக்கு ஃபஸ்ட்டு கார் கற்றுக் கொடுத்து கார் இப்படி ஓட்டணும்னு சொன்னார். அதே மாதிரி கோயம்புத்தூர் போய்ட்டு வரும்போது எனக்கு எங்கள் பெரியப்பாவுக்கு சண்டை ஆயிடுச்சு. ஏன்னா சரிசமமாக பிரிக்கலை காசை. ஆனால் இந்த வாட்டி அப்புறம் எங்கள் அம்மா ஒரு கடை எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து நான் சின்ன குழந்தையில் 91 இருக்கும்போது 91 95 தெரில கடை வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க. 97 97 அந்த டைமில் அந்த கடையை வந்து எங்கள் பெரியம்மாவுடைய அம்மா அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலாக இப்போ கனடா அவங்க பெரியம்மா போனாங்கன்னா என்னையை கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து வீசா அப்ளை பண்ணி நம்ம கனடாவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். கனடாவிலேருந்து அமெரிக்கா போகலாம். கனடாவிலேருந்து நல்லா ஜாப் செய்யலாம். All people supported for every people enjoy the good people and the good and the evil, good and the fruits hit. Okay friends, கடவுள் இது தினத்தில் சீனியை பார்க்க போனனால எனக்கு இப்படி ஒரு சான்சஸ் அவங்ககிட்ட கேட்குறதுக்கு கொடுத்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆமிஷ் பற்றி படிப்போம். கனடாவிலையும் இருக்காங்க, அமெரிக்காவிலையும் இருக்காங்க ஆமிஷ் பீப்புள்.
அவள் எனக்கு ஆதரவளிப்பாள். டேட். கடவுள் நினைப்பது போல் எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவள் முயற்சி செய்கிறாள். டேட் எம்மா கிரேஸின் கையின் மேல் தன் கையை வைத்தாள். கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் அவன் கண்கள் லோரனை நோக்கி நகர்ந்தன. இல்லை, அது நடக்காது. எம்மா கிரேஸ் முகர்ந்து பார்த்து பின்னர் லோரனை பார்த்தாள். நான் இதை பற்றி பயந்தேன். முதலில் ரியானால் இது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது நீங்கள் அவரை பிரிந்து 5 வருடங்களாக வேறு யாரையும் கண்டுபிடிக்காததால் நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். அவள் கண்கள் சுருங்கும் போது அவள் மூச்சு வாங்கினாள். நான் விலகி இருக்க உனக்கு விருப்பமில்லை. நான் உன்னைப் போல தனிமையாகவும் துக்கமாகவும் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். எம்மா கிரேஸ் குதித்து பின்னர் கிட்டத்தட்ட படிக்கட்டுகளுக்கு ஓடினார். படிக்கட்டில் இருந்து அவளது கனத்த காலடி சத்தம் எதிரொலித்தது. அதைத் தொடர்ந்து கதவு பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. லோரென் தன் தட்டை பார்த்து கொண்டிருந்தாள். சமையலறை முழுவதும் மூச்சு திணறல் நிறைந்த அமைதி நிலவியது. பச்சை பீன்ஸ் கிண்ணத்தை அவள் கையால் பிடித்தாள். ஆனால் பின்னர் அவள் கையை விலக்கிக் கொண்டாள். அவளுடைய பசி மறைந்து போயிருந்தது. எம்மா கிரேஸ் ரியானின் குடும்பத்தில் திருமணம் செய்து கொள்வதை நினைத்து அவள் மனம் நொந்து போனாள். ஆனால் இந்த திருமணம் அவளுக்கு அளிக்கும் சவாலின் முழு அளவையும் அவளுடைய சகோதரி எப்படி உணராமல் இருக்க முடியும்? She would support me, that it would all work out, the way John and I believe God intends. But she's trying to. Dad placed his hand on top of Emma Grace's. Don't worry. It will all be fine. But his eyes had moved to Lorraine. No, it won't. Emma Grace sniffed, then glared at Lorraine. I was afraid of this. At first I thought this might be hard for you because of Ryan. But now I think you're just jealous because you've never found anyone else in the 5 years since you broke up with him. She caught her breath as her eyes narrowed. You don't want me to be fro. You want me to be lonely and bedoulish like you. Emma Grace jumped up, then practically ran for the stairs. Her heavy footfalls echoed from the stairwell, followed by the loud slam of a door. Lorraine stared at her plate as a suffocating silence filled the kitchen. She reached for the bowl of green beans but then withdrew her hand. Her appetite had evaporated. She cringed at the thought of Emma Grace marrying into Ryan's family, but how could her sister fail to realize the full extent of the challenge this marriage would present for her? மழை அதிகமாக இருக்குது. கான்செப்ட் புக்ஸ் படிக்கணும். இயல் 9 பொது நிறுவனம் அஸ்தத்தை நோக்கி செல்வமும் புகழும் சேர்ந்த மனிதராக வாஸ்தியாக்குடன் ஸ்டீவ் 1981 ஆண்டு. பங்கு வாய்ப்புகள் ஐஸ் ஜாப்ஸ் வாஸ்தியாக் ஆகியோரின் சிறு கூட்ட நிறுவனத்தின் மைக் மார்க்லோ இணைந்து கொண்டு 1977 ஜனவரியில் அதனை ஆப்பிள் கம்ப்யூட்டர் கம்பெனியாக உருவாக்கினார்கள். அவருடைய தலைமுறை வித்தியாசமானதும் என்றார்.
60களில் தொலைநோக்கி கலாச்சாரம் இன்னமும் எங்களுடனே பற்றி கொண்டு உள்ளது. எனக்கு தெரிந்த என் வயதை செய்த பெரும்பாலானவர்கள் இந்த உணர்வுகளை ஆழம் பதிந்து உள்ளது. அடுத்த புக்கு அத்தியாயம் 9 நிறுவனங்கள் மற்றும் முகமைகள். பயங்கரவாதம் தொடர்பான பிரச்சனைகளை ஈடுபட்டுள்ள அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களின் பட்டியல் பின்வருமாறு. இவற்றில் அரசு நிறுவனங்கள், கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் சிவில் உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகள் அடங்கும். எதிர்முயற்சிகளை ஒருங்கிணைந்து பொதுமக்களுக்கு அறிக்கைகளை மற்றும் ஆலோசனைகளை வழங்குகிறது. இது அதிகாரப்பூர்வமாக தலைவர்களின் நல்ல மூலமாகும். ஐ என்பது 9வது வார்த்தை. அல் கேபிட்டல் ஆங்கில எழுத்தில் 9வது வார்த்தை. கருத்தியல் கூலிப்படையினர் வரலாறு முழுவதும் இது போன்ற நபர்கள் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் தனிப்பட்ட லாபத்திற்காகவே பயங்கரவாதத்தை செயல்களை செய்து பெரும் வன்முறைகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பது சந்தேகமில்லை. என்றாலும் அவர்கள் அந்த குழு அல்லது தனிநபர் அந்த செயலை செய்ய அவர்கள் வேலைக்கு அமர்த்தியபோது கூட 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே அத்தகைய நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. கடந்த காலங்களிலே ஆப்கானிஸ்தானில் உள்ள முகாம்களில் பயிற்சி பெற்றதாகவும் சூடான் மற்றும் எதிரியா வழியாக அனுப்பப்பட்ட ஆயுதங்களை பெற்றவர்களாகவும் நம்பப்படுகிறது. இருப்பினும் இந்த 2 பயங்கரங்களும் தற்போது அந்த குழுவிற்கு போகலாம். குறிப்பு: பயங்கரவாதம் தடுப்புகள் தேசிய நினைவுகள் நிறுவனம் MIPT அல்லது இத்தியா அல்லது இஸ்லாமியா AIAI ஆன்லைன் கிடைக்கிறது. இந்த புக்கு அதிலே போய் வாசிக்கலாம், படிக்கலாம். அத்தியாயம் 9 அடுத்த புக்கு. நாம் விலகி பார்க்க மறுக்கும் போது நாம் என்ன பார்க்கிறோம்? அசீரியா அசான் தனது ஞானமும் இதயமும் மற்ற அடக்குமுறை மற்றும் என் சக மீட்பு இரண்டின் ஆழமான அனுபவத்தின் மூலம் எனது உலக கண்ணோட்டத்தையும் விரிவுபடுத்துவதற்கான ஒரு தனித்துவமான வழியையும் கொண்டுள்ளனர். ஜீனி நமக்கு நினைப்பூட்டுவது போல அது நாம் அனைவரையும் அழைத்து செல்லும். மேலும் நாம் அனைவரும் பங்களிக்க வேண்டும். மோதல் தீர்வு பயிற்சி அளிப்பாளர்கள் நமது துறையை காலனித்துவப்படுத்துவதும் அதிகாரத்தையே விசாரிக்கவும் மரபுக்கு மாறான கோட்பாட்டாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்களையே அறிவும் மற்றும் குரலில் நீதிகளை மறுப்பதற்கு பங்களிக்க அழைக்கவும் அதுவே தேவைப்படும். அவ்வளோதான், நான் பக்கம் படித்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தினத்தில் அவங்க 80,000 ரூபா கிட்டத்தட்ட சீனிக்கு செலவாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க.
அதை போயிட்டு நாங்கள் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம். நான் இன்னொரு வந்து சொன்னேன், நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க, இதுக்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனால் அந்த வண்டி டேமேஜில் இருக்குது, அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணோம். 2வது இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணும்போது கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அதிகாரம் படிக்கலாம்.